ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை பற்றின தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பெல் ஐக்கான் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகிக்கலாம். அப்படி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற தகவல்களும் நாங்கள் கொடுக்குற பிரத்யேகமான வீடியோக்களும் உங்களே வந்து சேரும் மக்களே. ஓகே மக்களே, நம்ம வீடியோக்குள்ளே வரும்போது ஒரு லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து இன்றைக்கி வந்து இந்திய அளவில் இஞ்சி எங்கெங்கெல்லாம் எந்த ரேட்டில் கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து இஞ்சி வந்து இன்றைக்கி பெருமளவு நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிறது மக்களே. அதே போல் குவிண்டல் அளவில் தான் நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து விலை நிலவரம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம வந்து சண்டிகர் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டிகர் செக்டர் 26 அப்படின்னு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 2200 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3500 ரூபா. அப்போ 22 ரூபாயிலேருந்து 35 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்குதாங்க. அடுத்தது வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹரித்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 1650 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 1650 ரூபா. அப்போ 16 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் அம்பாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3450 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4587. அப்போ 34 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து வந்து ஹரியானா மாநிலத்தில் கொஹானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 6000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8000 ரூபா. அப்போ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் ஹன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 6000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8000 ரூபா. அப்போ 60 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்து ஹரியானா மாநிலத்தில் பர்வாலா ஹிசார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் 7000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 8000 ரூபா. அப்போ 70 ரூபாயிலேருந்து 80 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் ரோட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 2000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4000 ரூபா. அப்போ 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் சிஹெச் டாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 7000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸும் 7000 ரூபா. அப்போ 70 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ஹரியானா மாநிலத்தில் சிர்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 3000 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 3500 ரூபா. அப்போ 30 ரூபாயிலேருந்து 35000 ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் ஜலோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது. அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் 4500 ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் 4500 ரூபா. அப்போ 45 ரூபாய்க்கு நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே. இதுதான் இந்திய அளவில் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த ஏபிஎம்சியில் எந்தெந்த விலையில் கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஹரியானாவில் வந்து ரொம்ப அதிகமான இஞ்சியோட கொள்முதல் அதிகமாக இருக்குது இந்த சீசனில். ஓகேங்களா? ஸோ நம்ம எங்கேயுமே வந்து பொருள் வாங்கும்போது பார்த்திங்கன்னா சீசனும் நம்ம பார்க்கணும். ஸோ சீசனை பொறுத்து தான் அங்கே வந்து அந்த பொருளோட கொள்முதல் வந்து அதிகமாக இருக்கும். எப்போவுமே வந்து எங்கேயுமே கிடைக்கும், பொருள் கிடைக்காமலாம் இருக்காது. ஆனால் அந்த சீசனில் வந்து அந்த பொருள் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இருக்கும். இப்போ ஒரு போன வாரம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த உஞ்சா மண்டியில் வந்து சீரகம் சோம்பு ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா. நம்ம நண்பர் தான் போயிருந்தார். அங்கே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மார்ச் ஏப்ரல் இந்த சீசன் தான் நல்ல பயங்கர பீக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த சீசனில் வந்து என்னென்னா உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம வந்து இப்போ அதிகமான பொருள் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னாலும் நம்ம வந்து இங்கே விற்பனை பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கம்மியான ரேட்டில் வாங்கினா தான் இங்கே நம்ம ஒரு ரேட் வச்சு நம்ம விற்பனை பண்ண முடியும். கரெக்டுங்களா?
ஏன்னா இப்போ ரேட்டே வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அங்கே சீரகம் சோம்பு விற்பனை போயிட்டுருக்கு. இந்த டைமில் அங்கே நம்ம பொருளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதே சேம் ரேட்டு தான் இங்கேயும் விற்றுட்ருக்காங்க. அப்படிங்கும்போது இங்கே விற்கப்படுகிற பொருட்கள் எல்லாமே இன்றைக்கி அங்கே வாங்குகிற பொருட்கள் கிடையாது, சரிங்களா? ஏன்னா ரொம்ப அதிகமாக விற்பனை ஆகுது, ரெகுலராக போயிட்டுருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இப்போ புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நமக்கு ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த சீசனில் வாங்கினா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ 200 250 90 290 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு வந்து சீரகம் சோம்பு கிடைக்கிது அப்படின்னா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா 100 அதுக்கும் கம்மியாக கிடைக்கும். நமக்கு ஒரு 70 அந்த ரேஞ்சில் கிடைக்கிறது தான் இங்கே நமக்கு ஒரு 200 விற்பனை ஆகுது, ஓகேங்களா? 200 300 விற்பனை ஆகுது. அப்போ அந்த சீசன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பங்கை வகிக்குது. அதே போல் தான் நம்ம வந்து இந்த மே மாதம் போயிருந்தோம் எல்லா பக்கமும். மே மாதம் சொல்லியிருந்த இது என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டைமுக்கு போங்க, கரெக்டாக இருக்கும். இந்த டைம்னால் நமக்கு வந்து அந்த சீசன் வந்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறது என்ன, பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி ஏப்ரல் மே அந்த ரேஞ்சில் வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு இதில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம கோல்டு ஸ்டோரேஜ் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதை வந்து நம்ம கோல்டு ஸ்டோரேஜில் வச்சுக்கிட்டு அடுத்தது எப்போ ரேட்டு ஏறுதோ அப்போ தான் விற்பனை பண்ணுறாங்க. இது வந்து வியாபார யுக்தி. அதனால் நம்ம வந்து முதல்ல வந்து கான்ட்ராக்டை வந்து பிடிக்கணும். கரெக்டான கான்ட்ராக்டாக நம்ம பிடிச்சி வச்சு ரெகுலர் பேசிஸில் அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கரெக்டாக வந்து ஃபாலோ அப் ஆகும், ஓகேங்களா? அப்படி நம்ம ஃபாலோ அப் நமக்கு வந்து கரெக்டாக ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைமில் எடுத்துக்கிட்டு நம்ம விற்பனை பண்ணலாம். ஸோ அதுதான் நாம் சொல்ல வரோம். ஒரு இதுக்கும் சீசன் இருக்குது. ஸோ அந்த போல் நமக்கு அந்த பொங்கலுக்கு அப்புறம்தான் நமக்கு வந்து நல்ல ஒரு சீசன், இஞ்சி சீசன், எல்லாத்தோட சீசனும் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிக்கிட்டு அந்த பொருளை வந்து எப்போ எடுக்கலாம், என்ன எடுக்கலாங்கிற கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் வாங்கிக்கலாம். ஸோ ரெகுலர் பேசிஸில் நம்ம வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எங்கேருந்து வேணால் எடுத்துக்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்ஜின் வச்சு நீங்கள் விற்பனை பண்ணுற மாதிரி இருக்கும் மக்களே. இதுதான் நிலவரம். ஸோ ரெகுலராக நமக்கும் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதை பொறுத்து நம்ம பொருளோட டீட்டெயில் இப்படிலாம் போகலாம், இப்படிலாம் மாறலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான், சரிங்களா? எல்லாமே ஒரு ஓகே இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஏற்கனவே பண்ணவங்கள வச்சு ஒரு ஐடியா நம்ம உங்கள்கிட்ட நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களுக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்ம பிஸ்னஸை வந்து அடுத்த லெவல் பெருக்கிறதுக்கான சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸ் இதெல்லாம், ஓகேங்களா? ரொம்ப நன்றி மக்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.